ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி ஆசீர்வதித்தாரும் இயேசு நாமத்துக்கு கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரத்திற்கு திருப்பிக் கொண்டு போக கடவன். சகோதரன் உனக்கு சமீபமாக இராமல் உனக்கு அறிமுகமாக இராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டில் கொண்டு போய் அதை உன் சகோதரனுக்கு தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். அப்படியே அவன் கழுதை குறித்தும் செய்ய கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். உன் சகோதரத்தில் காணாமல் போனவர்கள் எதையாகலும் கண்டுபிடித்த ஆனால் அப்படியே செய்ய கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாது. உன் சகோதரனுடைய கழுதை யாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல் அவனுடைய கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. புருஷர்கள் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாவது முட்டைகளின் ஒரு குருவி கொடுவனுக்கு தோன்படும்போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைக்காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளுடைய தாயை பிடிக்கலாகாது. தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ புது வீட்டை கட்டினால் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனால் இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமந்து கொள்ளாதபடி அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். உன் திராட்சை தோட்டத்தின் மேல் பலவிதமான விதையை விதைப்பாயாக. இப்படி செய்தால் நீ விதைக்கிறவர்களின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையும் பிணைத்து விழாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்துக்கொள்வாயாக. நீ தரித்து கொள்கிற உன்மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு சிறிய விவாகம் பண்ண ஒருவன் அவரிடத்தில் பிரவேசித்த பின் அவளை வெறுத்து நான் இந்த சிறிய விவாகம் பண்ண அவரிடத்தில் சேர்ந்தபொழுது கன்னிமையை காணவில்லை என்று அவன் ஆவலான விஷயங்களை சாற்றி அவனுக்கு அவதூறு உண்டாக்கினார். அந்த சிறியின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிடம் மூப்பரிடத்தில் கொண்டு வர கடவர்கள். அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் தன் என் மகனை இந்த மனிதனை மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கண்ணிமையை காணவில்லை என்று அவளதான விசேஷங்களை அவன் மேல் சாட்டுகிறான். என் மகளுடைய கண்ணிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரெடுத்து சொல்லுவனாக. பின்பு பட்டணத்து மூப்பரும் முன்பாக வந்து வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து அவனை சிறுவையில் ஒரு கன்னி அவதூறு பண்ணிருந்தனால் அவன் கையில் ஒரு 100 வெள்ளிக்காசு அவரதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவனுடன் நாளில் அவன் தள்ளிவிடக்கூடாது. அந்த பெண்ணினிடத்தில் கண்ணிமை காணப்படவில்லை என்றும் சங்கதி மையாடவில்லை என்றும் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனுடைய சிறுவையிலே மதிக்கட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணினபடின அவருடைய பட்டணத்து மனிதர் அவனை கல்லெறிந்து கொல்ல கடவுள். இப்படி தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சைனிக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சைனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமை சிறுவிலுக்கு விலக்க கடவாய். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்ற ஒருவன் அவனை ஊருக்குள்ளே கண்டு அவனுடைய சைனித்தால் இப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரட அந்த மனிதன் பெருடைய மனைவியை கற்பழித்தபடினாலே இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடை. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலாந்தமாய் பிடித்து அவனுடைய சைனித்த அநேகர்கள் அவளுடைய சைனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். பெண்ணுக்கு ஒன்று செய்யலாகாது. பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றமில்லை. காரியம் ஒருவனை மற்றொருவன் மேல் எழுப்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிட்டு. நியமிக்கப்படாத கன்னியஸ்திரியாகிய ஒரு பெண்ணை அவளுடைய கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடைய சைனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க அவன் அவளை கற்பழித்தபடினார். அவள் அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை தள்ளிவிடக்கூடாது. ஒருவன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது. என் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது. வேறு 23 விதையடிக்கப்பட்டவனும் கோஷம் மாறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறை என்று இன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாக
மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பெத்தேலிருந்து பேயோரின் குமாரனை பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தரின் மேல் அன்பு கொண்டபடியினார் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுசு நாட்களுள்ள ஒரு காலம் அவன் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே. ஏதோமேனை அருவருப்பாயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியன் அருவருப்பாயாக அவன் தேசத்திலே பரதேசியாக இருந்த 3ஆம் தலைமுறை அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். நீ படையெடுத்த பின் சத்துருக்களுக்கு விரோதமாக புறப்படும் பொழுது நீதான காரியங்களை நிலவற்றிற்கும் விலகியிருப்பாயாக. ராக்காலத்தில் சம்பவித்த தீவட்டினாலே அசுத்தமாக இருக்கிற ஒருவன் உங்களிடத்தில் வந்து அவன் வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்தில் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பாளையத்திற்கு வரக்கடவன். நீ வெளிக்கு போகத்தக்க விடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். அது உங்களுடைய ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுள். உன் மலஜலாதிக்கு போகும் பொழுது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்குள்ளிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். கர்த்தர் உன்னை ரட்சிக்கும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும். உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கும். ஆகையால் உன் இடத்தில் அகதியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. தன் எஜமானுக்கு தப்பி தன் உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனிடத்தில் எஜமான் கையில் ஒப்புக்கொடாய். உனக்கு ஒன்றில் உனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதில் உன்னுடனே இருப்பானாக. அவனை ஒடுக்க வேண்டாம். இஸ்ரவேலின் குமார்த்திகள் ஒருத்தையும் பேசியாக இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமார் ஒருவன் ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கக்கூடாது. பேசி பணயத்தையும் நாயின் எந்த பொறுத்தினையில் அவள் உன் தேவனாய் கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வரையாக. அவைகள் ரெண்டும் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற எந்த பொருளுக்கும் சவன் கையில் வட்டி வாங்கையாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்க. நீ சுதந்திரிக்கிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் கையிடும் எல்லாமே அசுரிக்கும்படி சகோதரன் கையில் வட்டி வாங்கையாக. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். உன் பொருத்தனை பண்ணார்ந்த உன் மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ பிறருடைய திராட்சத்தோடு பிரவேசித்தால் உன் ஆசிரியர் திராட்சை பழங்களை திருப்தியாய் புசிக்கலாம். அவன் கூடையில் ஒன்றும் எடுத்து கொண்டு போகக்கூடாது. பிறருடைய விளைச்சல் பிரவேசித்து அவன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சல் அறிவாளை இடலாகாது. அதிகாரம் 24. ஒருவன் தன் ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்து லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவன் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டில் இருந்து அனுப்பிவிடலாம். அவன் அவனுடைய வீட்டை விட்டு போன பின் வேறொவனுக்கு மனைவியாகலாம். அந்த 2 புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவன் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவன் விவாகம் பண்ண ஒரு 2ஆம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடி அவனை தள்ளிவிட்டு அவருடைய முந்தின புருஷன் இருப்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் மறப்பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவள் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டிலே தன் இஷ்டத்திலிருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. திரிகையின் அடிக்கலையாவது அதன் மேற்கலையாவது ஒரு மடகாக வாங்கக்கூடாது. அவன் அது ஒருவனை அடகு வாங்குவது போலவும் தன் சகோதரனாகிய இஸ்ரவேல் ஒருவனை திருடி அதில் ஆதாயம் தேடி அவனை விட்டு போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்படுவன். இப்படியே தீமையை ஒரு நடுவில் இருந்து விலக்க கடவாய். குஷ்டரோகத்தை குறித்து லேவியனாகி ஆசிரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி செய்ய கவனமாயிருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீறியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். பிறனுக்கு நீ எதையாகலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம். வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த வீடை அடகு உன்னிடத்தில் கொண்டு வருவனாக. அவன் தரித்திரனால் அவன் அடகு வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும் பொழுது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும். உன் சகோதரன் உன் தேசத்தின் வாசல் அந்நியர்களும் ஏழையுமான கூலிக்காரனை கொடுக்காம அவன் வேலை செய்கிற நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாக இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பிதாக்களுக்கும் பிதாக்களுக்கு பிள்ளைகளுக்கும் கொலை செய்யப்படுவேன். அவன் செய்த பாவத்தின் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அன்னியுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் பொருட்டாமல் உதவியின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமல் இருந்து நீ அடிமையாக இருந்ததையும் தேவனாகி கர்த்தருனை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
நீ உன் பயிரை அறிக்கையில் உன் வயலிலே அறிக்கட்டை மருதிய வைத்திருந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் உன் கைப்பிரதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைக்கும் விதவைக்கு விட்டு விடுவாயாக. நீ எகிப்தில் அடிமையாக இருந்தது நினைப்பை ஆகையால் இப்படி செய்யும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடிந்து நாம் ஜெபிப்போம். பல்லக பிதாவே, இந்த வேளையிலும் தேவநீர் எங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சி நீர் ஆசை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளில் பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற ஒரு பிள்ளைகளை ஆசிரியம் பலன்ஸும் கொடுத்து நடத்த கிருபை கூட இருக்கட்டும். தேவநாமம் பயப்படுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்த வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.